இப்போது வருஷப்பிறப்பு அன்னைக்கு காலையில் விளக்கேற்றுற மாதிரி முதல் நாள் இரவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடணும். சாமி ரூமை பூஜை ரூமை சுத்தப்படுத்தி விளக்குக்கு ரெடியாக காலைல விளக்கேற்றுற மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு, அந்த கனி காணுதல்னு சொன்னேன்ல, தாம்பாளத்தில் பழங்கள், வெத்தலை பாக்கு, பூக்கள், ஒரு கண்ணாடி வச்சு நகைகள், நாணயங்கள், பணங்கள் இதெல்லாம் வச்சு சாமி ரூமில் வச்சுருங்க. காலைல எழுந்திரிச்சு அதை பார்த்துட்டு விளக்கேற்ற சரியாக இருக்கும். நம்ம குடும்பத்தில் எல்லாருமே அதை பார்க்கும் பொழுது மங்களகரமான நிகழ்வுகள் நமக்கு நடக்கும். அதை விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட தோதாக இருக்கும். அதனால் முதல் நாள் இரவே இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுருங்க. அப்புறம் கிச்சனுக்கு வந்தீங்கன்னா, அந்த அஞ்சரை பெட்டி ஜாமான்லாம் கொட்டி வைப்போம்ல, வெந்தயம், கடுகு, ஜீரகம், சோம்பு, மிளகு இது மாதிரியெல்லாம் கொட்டி வைக்கும் பொழுது அந்த இடத்துல அஞ்சரை பெட்டியில் குறைவில்லாமல் எதுவும் ஜாமான் இல்லைன்னா இன்றைக்கே எல்லாமே சரி வாங்கி கரெக்டாக கொட்டி வச்சுருங்க. நிறைவாக இருக்கணும். சமையல் பண்ணும்பொழுது எல்லாத்துலேயும் நிறைவாக இருக்கும்போது சமையல் பண்ணும்பொழுது மனசுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கும். மகாலட்சுமி நம்ம வீட்டில் அங்கேயே தங்கிடுவாங்க. குறைவில்லாத வாழ்க்கை கிடைக்கும், நிறைவான வாழ்க்கை கிடைக்கும் நமக்கு. அப்புறம் கிச்சனில் ஒரு குடத்தில் நிறைகுடம் தண்ணீர் எப்போதுமே பிடிச்சு வச்சுருக்கணும் பெண்கள். நிறைகுடம் தண்ணீர் இருக்கும் பொழுது அந்த வீடு நிறைவாக இருக்கும், எல்லாத்துலேயும் நிறைவாக இருக்கும். காலைல எந்திரிச்சு நம்ம சமையல் ரூமுக்கு வரும் பொழுது அந்த நிறைகுடம் தண்ணீரை பார்த்து நிறைவான அந்த ஜாமான்கள்லாம் பார்க்கும் பொழுது, அஞ்சரைப்பட்டி ஜாமான் நிறைவாக இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை என்றைக்குமே மகாலட்சுமி கடாட்சத்தோட வெற்றிகரமாக அமையும். அப்புறம் நிலைவாசலுக்கு மாவிலை தோரணம் நைட்டே கட்டி வச்சுருங்க. சித்திரை வருஷப்பிறப்புக்காக மாவிலை தோரணம் கட்டிடுங்க. அவ்வளோ தோரணம் கட்ட முடியலை அப்படின்னா 10 மாவிலை எடுத்து ஒன்றா கட்டி நிலைவாசலில் சொருகி வச்சுருங்க. மாவிலை மங்களகரமானது, மகாலட்சுமி தாயாருக்கு மிக உகந்தது. மாவிலை தோரணம் காய்ந்தாலும் சருகா ஆனாலுமே அந்த மாவிலை தோரணத்துக்கு மவுசு அதிகமாக, அதனால் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்தது. அதை கட்டி வச்சுருங்க. இது மாதிரி சின்ன சின்ன சாஸ்திரங்கள் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கும், நிறைவாக எல்லாம் கிடைக்கும். மகாலட்சுமி கடாட்சத்தோட என்றைக்குமே வெற்றிகரமான வாழ்க்கை நமக்கு அமையும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்கும். கணவன் மனைவி சந்தோஷமாக இருப்பாங்க. குழந்தைகளுக்கு நல்ல குழந்தைகள் நல்லா படித்து நல்லா முன்னேறி வாழ்க்கையில் மிகப்பெரிய உத்தியோகத்துக்கு போவாங்க. இது மாதிரி மகாலட்சுமி கடாட்சம் இருந்தால் தான் அந்த வீடுகளில் எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இப்போது வருஷப்பிறப்பு அன்னைக்கு காலையில் விளக்கேற்றுற மாதிரி முதல் நாள் இரவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடணும். சாமி ரூமை பூஜை ரூமை சுத்தப்படுத்தி விளக்குக்கு ரெடியாக காலைல விளக்கேற்றுற மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு, அந்த கனி காணுதல்னு சொன்னேன்ல, தாம்பாளத்தில் பழங்கள், வெத்தலை பாக்கு, பூக்கள், ஒரு கண்ணாடி வச்சு நகைகள், நாணயங்கள், பணங்கள் இதெல்லாம் வச்சு சாமி ரூமில் வச்சுருங்க. காலைல எழுந்திரிச்சு அதை பார்த்துட்டு விளக்கேற்ற சரியாக இருக்கும். நம்ம குடும்பத்தில் எல்லாருமே அதை பார்க்கும் பொழுது மங்களகரமான நிகழ்வுகள் நமக்கு நடக்கும். அதை விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட தோதாக இருக்கும். அதனால் முதல் நாள் இரவே இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுருங்க. அப்புறம் கிச்சனுக்கு வந்தீங்கன்னா, அந்த அஞ்சரை பெட்டி ஜாமான்லாம் கொட்டி வைப்போம்ல, வெந்தயம், கடுகு, ஜீரகம், சோம்பு, மிளகு இது மாதிரியெல்லாம் கொட்டி வைக்கும் பொழுது அந்த இடத்துல அஞ்சரை பெட்டியில் குறைவில்லாமல் எதுவும் ஜாமான் இல்லைன்னா இன்றைக்கே எல்லாமே சரி வாங்கி கரெக்டாக கொட்டி வச்சுருங்க. நிறைவாக இருக்கணும். சமையல் பண்ணும்பொழுது எல்லாத்துலேயும் நிறைவாக இருக்கும்போது சமையல் பண்ணும்பொழுது மனசுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கும். மகாலட்சுமி நம்ம வீட்டில் அங்கேயே தங்கிடுவாங்க. குறைவில்லாத வாழ்க்கை